போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா TNPSC Group 4 எக்ஸாமுக்கான பொது தமிழ் புத்தகத்தை ரிலீஸ் பண்றதா நம்ம ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்க. பொது தமிழ் புத்தகத்தை பொறுத்தவரையும் உங்களுக்கு 6ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்புல ஒரு தொகுதியாகவும், 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு ஒரு தொகுதியாகவும், 11ஆம் வகுப்பு பொது தமிழ் சிறப்பு தமிழ், அதே போல 12ஆம் வகுப்பு பொது தமிழ் சிறப்பு தமிழ், சோ இதெல்லாமே சேர்ந்து ஒரு தொகுதி. 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு இது ரெண்டும் சேர்ந்து ஒரு தொகுதி. சோ டோட்டலா 3 தொகுதியா உங்களுக்கு புத்தகத்தை பிரிச்சு ரெடி பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம ஏற்கனவே ஹிஸ்டரி, பாலிட்டி, INM, எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி, அதே போல சயின்ஸ்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த புத்தகங்களா ரெடி பண்ணி கொடுத்திருந்தோம். அதே போல பொது தமிழ் புத்தகத்திலும் புக் பேக் கொஸ்டின் இருக்காது. புக்கோட குவாலிட்டியே ரொம்ப நல்ல பேப்பர்ல தான் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா, டம்மி பேப்பர்ல இருக்காது. புக்கோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஏற்கனவே புக் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா, இது நான் முன்னே சொன்ன மாதிரி 3 தொகுதியா இருக்கும். 3 தொகுதியும் சேர்த்து நீங்க வாங்கும்போது உங்களுக்கான பிரைஸ் 860 ரூபாய். ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க நிறைய பேர் புக் எப்படி இருக்கும் அப்படின்னு ஷோ பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போதைக்கு 2 தொகுதி நம்ம கைக்கு வந்திருக்கு. சரிங்களா, தொகுதி 1, தொகுதி 2 2 தொகுதி புத்தகங்கள் நம்ம கையில இருக்கு. அதே போல தொகுதி 3வது தொகுதி பாத்தீங்கன்னா நமக்கு 20ஆம் தேதி வரும். பிப்ரவரி 20ஆம் தேதி வரும். 3 தொகுதியும் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே யாரெல்லாம் ப்ரீ ஆர்டர் பண்ணீங்களோ சரிங்களா, அவங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா 20ஆம் தேதி நாங்க டிஸ்பேச் பண்ண ஆரம்பிச்சிருவோம். உங்க கைக்கு 24ஆம் தேதி கிடைக்கிற மாதிரி இருக்கும். சோ அதை நோட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் அந்த அப்டேட் கேக்குறீங்க. இப்ப புத்தகத்துல என்னென்ன தகவல்கள் இருக்கு அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இப்ப தொகுதி 1, தொகுதி 2 2 புத்தகத்திலும் என்ன மாதிரி நம்ம ரெடி பண்ணிருக்கோம், புத்தகம் எப்படி வந்திருக்கு அப்படின்றத உங்களுக்கு ரிவ்யூ மாதிரி நான் ஷோ பண்ணிடுறேன். அதை நீங்க பாத்துக்கலாம். ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களுக்கு 20ஆம் தேதி டிஸ்பேச் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இனிமே நீங்க பண்றீங்க, இன்று முதல் நீங்க பண்றீங்க அப்படின்னா 21ஆம் தேதி, 22ஆம் தேதி, 23ஆம் தேதி இந்த தேதிகளில் உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணுவோம். சரிங்களா, யாரு முன்னாடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்களோ அந்த ஆர்டர்ல டிஸ்பேச் பண்ணுவோம். சோ ஏறக்குறைய 2 நாள் இல்ல 3 நாளுக்குள்ள கேப்ல எல்லாத்துக்குமே அனுப்பிச்சிருவோம். சரிங்களா, இப்ப பொது தமிழ் புத்தகத்தை நீங்க ப்ரீ ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா நீங்க பண்ணலாம். ப்ரீ ஆர்டர் பண்றதுக்கான ஃபார்ம் லிங்க் வீடியோ கீழே கொடுத்திருக்கேன். அதே போல Athiyaman Team.com வெப்சைட்லயே நம்ம ப்ரீ ஆர்டர் பண்றதுக்கான லிங்க் கொடுத்திருக்கோம். சரிங்களா, பொது தமிழ் புத்தகம் 3 ரூபாயும் சேர்த்து நீங்க ப்ரீ ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா, சோ பொது தமிழ் புத்தகத்தை பொறுத்தவரையும் இது தொகுதி 1, இது தொகுதி 2. சரிங்களா, ஆல்ரெடி நான் ரேப்பர் இமேஜ்லாம் உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பேன். சோ இதுதான் தொகுதி 1 புத்தகம். 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை புதிய சமச்சீர் புத்தகத்தின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டது. சோ 2020 எடிஷன்ல என்ன கண்டென்ட் இருக்கோ அதுதான் வந்து நம்ம புக்கா ரெடி பண்ணியிருக்கோம். சோ தொகுதி 1 என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். சோ பதிப்புரை இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். சரிங்களா, அதுக்கு அடுத்த பேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் இந்த மாதிரி ஷோ பண்ணிடுறேன். சரிங்களா, சோ ஃபுல்லாவே ஷோ பண்றேன். சோ அடுத்த பேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் வகுப்பு முதல் பருவம், அடுத்து 2ஆம் பருவம், உங்களுக்கு முதல் பருவம், 2ஆம் பருவம், அடுத்து பாத்தீங்கன்னா 3ஆம் பருவம். சோ 6th மட்டுமே உங்களுக்கு இதோட முடிஞ்சிடும். சரிங்களா, அடுத்து 7ஆம் வகுப்பு வந்துடும். சோ 7ஆம் வகுப்பு முதல் பருவம், 2ஆம் பருவம், 3ஆம் பருவம், 7th முடிஞ்சா அடுத்து 8th 8ஆம் வகுப்பு. சரிங்களா, சோ இந்த மாதிரி வந்து இண்டெக்ஸ் உங்களுக்கு ரெடி பண்ணியிருப்பேன். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம எக்ஸாம்க்கு என்னென்ன படிக்கிறோமோ அது புக்ல இருக்கும். அடுத்து சிலபஸ் நான் கொடுத்துருக்கேன். சிலபஸ் முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் வகுப்பு முதல் பருவம் இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா, சோ புக் இந்த மாதிரி தான் இருக்கும். புக் பேக்ல இருக்கக்கூடிய தகவல்கள் இருக்காது. மற்றபடி நம்ம எக்ஸாமுக்கு செயல் படிப்போம், நூல்வெளி படிப்போம், பாடலின் பொருள், அதே போல என்னென்ன எக்ஸாமுக்கு தேவையோ அதெல்லாம் இருக்கும். சரிங்களா, கீழே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான் அதையுமே கொடுத்துருப்பேன். சரிங்களா, எது தேவையில்லையோ அது மட்டும் தான் ரிமூவ் பண்ணிருப்போம். மற்றபடி இந்த மாதிரியான தகவல்கள் எது இதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே கொடுத்துருப்போம். சரிங்களா, சோ இந்த மாதிரி தெளிவா வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். ஸோ புக் இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, இலக்கண பகுதியிலிருந்து எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி கலைச்சொல் எல்லாமே எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே புக்கில் ரெடி பண்ணியிருக்கேன். சரிங்களா, ஸோ புத்தகம் இந்த மாதிரி தான் இருக்கும். புத்தகத்துடைய இண்டெக்ஸ் பேஜ் இதுதான். சரிங்களா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு டேர்ம் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜுக்குள்ளே கொண்டு வந்திருப்போம். டோட்டலாக 6ஆம் வகுப்பு மட்டுமே 100 பேஜுக்குள்ளே கொண்டு வந்திருப்போம். அடுத்து 7ஆம் வகுப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 216வது பேஜ் வரையும் இருக்கும். சரிங்களா, ஏறக்குறைய அடுத்து 100 பேஜில் 7ஆம் வகுப்பு முடிஞ்சிடும். அடுத்து 8ஆம் வகுப்பு ஏறக்குறைய 340 பேஜஸ் இருக்கும் அந்த புக். சரிங்களா, 340க்கு மேலே கொஞ்சம் இருக்கும். சரிங்களா, 340 பேஜ், அது இல்லாமல் இண்டெக்ஸ் பேஜஸ். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 340 பக்கங்களை நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா 6லேருந்து 8 வரையும் இருக்கக்கூடிய அந்த ஒரு தொகுதி உங்களுக்கு ஓவர். சரிங்களா, குரூப் 4க்கு இதை ரெஃபர் பண்ணீங்கன்னா போதுமானது. சமச்சீர் புக் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இந்த புத்தகத்தை நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஆல்ரெடி சமச்சீர் புக் இருக்கு அப்படின்னா அதை ரெஃபர் பண்ணி தாராளமா நீங்க படிக்கலாம். இந்த புத்தகம் யாருக்கானது அப்படின்னா என்கிட்ட சமச்சீர் புக் இல்ல சார், பொது தமிழ் இல்ல அப்படின்றவங்க இந்த புத்தகத்தை ரெஃபர் பண்ணி படிக்கலாம். அடுத்து தொகுதி 2. தொகுதி 2 பாத்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு. ஸோ 9th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட். ஸோ அதுக்கு முன்னாடி தொகுதி 1 இருக்கு இல்லையா, அந்த தொகுதி 1க்கு நீங்க எத்தனை புத்தகத்தை ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா 6th term 1, term 2, term 3, அடுத்து 7th term 1, term 2, term 3, 8th பாத்தீங்கன்னா 2018ல term 1, term 2, term 3 இருக்கும். சோ யாருக்கே 9 புத்தகங்களை நீங்க ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலா இந்த ஒரு புத்தகத்தை நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா போதும். சரிங்களா, அடுத்து தொகுதி 2 9ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புத்தகத்தின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டது. சரிங்களா, சோ இதுவும் அதே போல தான் உங்களுக்கு தொகுதி 2 பதிப்புரை இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா பொருளடக்கம். சோ இந்த மாதிரி உங்களுக்கு
புக்கில் இருக்கிற மாதிரி தான் ரெடி பண்ணியிருப்போம் சரிங்களா. என்ன இயல், அதே போல் பாட தலைப்புகள், பக்கம் சரிங்களா. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் வகுப்பு 2 பேஜ் இண்டெக்ஸ் இருக்கும். இயல் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 மேக்ஸிமம் தகவல்கள் என்னென்ன தேவையோ அது எல்லாமே இருக்கும். செய்யலாம் எதுவுமே மிஸ் ஆயிருக்காது சரிங்களா. ஒரு சில டாபிக் எது மிஸ் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரிவான பகுதி, அதாவது கதை இருக்கும் பார்த்தியா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்களே அந்த கதை மட்டும் தான் இருக்காது. அதுலேயும் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த படைப்பு முகம், நூலாசிரியர் பற்றிய தகவல் இருக்கும் இல்லையா, அந்த கதையை யார் எழுதுனாங்க அவங்கள பற்றின தகவல்கள் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா. ஸோ எக்ஸாமுக்கு எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஏன்னா பொது தமிழை பொறுத்தவரை நமக்கு 100 மார்க் மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ வேணாலும் படிக்கலாம், தாராளமாக படிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம். புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் அப்படியே தான் இருக்கும் சரிங்களா. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி புக் பேக் மட்டும் தான் ரிமூவ் பண்ணியிருக்கோம், மற்றபடி புத்தக தகவல்கள் இலக்கணத்துலேருந்து உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ ஒரு சிலர் கேட்டுருக்கீங்க புக் பேக் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டீங்களா சார். இந்த மாதிரி மொழி ஆல்பம் உங்களுக்கு பாடல் வரிகளா இது தேவை அப்படின்னா இதையும் கொடுத்துருக்கோம். ஸோ பாடல் வரிகள் நமக்கு தேவை, அது கொடுத்துருக்கோம் சரிங்களா. கலைச்சொல், அறிவை விரிவிச்சை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான தகவல்கள் நூல்வாசில் எங்கே இருந்தாலும் கேட்கலாம். ஒரு லைன் எங்கேயாவது கொடுத்தா கூட அதை பற்றி கேட்க முடியும். ஸோ அந்த மாதிரி தமிழுக்கு தேவையான தகவல் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம் சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா லைன், புறநானூறு பற்றிய தகவல்கள்லாம் இருக்குது. அப்போ இந்த லைனுமே நான் கொடுத்துருக்கேன், ரிமூவ்லாம் பண்ண கிடையாது. ஸோ எக்ஸாமுக்கு எது தேவையோ அது எல்லாமே இருக்கும், நீங்கள் தாராளமாக ரெஃபர் பண்ணி படிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சமச்சீர் புக் உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னா அது ரெஃபர் பண்ணி படிங்க. உங்கள்கிட்ட புத்தகம் இல்லை அப்படின்னா தாராளமாக அந்த புத்தகத்தை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு பிப்ரவரி 20ஆம் தேதிக்கு அப்புறம் டிஸ்பேச் பண்ண ஆரம்பிச்சிடும். இன்னும் ஒரு தொகுதி வரணும் சரிங்களா. அந்த தொகுதி வந்த பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் புத்தகத்தில் இருக்கக்கூடிய தகவல்கள் சரிங்களா. இது 6லேருந்து 8 வரையும், இது 9, 10 இண்டெக்ஸ் வேணால் மறுபடியும் ஷோ பண்ணுறேன் பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ இது வந்து 9ஆம் வகுப்பு 2 பேஜ் சரிங்களா இண்டெக்ஸ். அடுத்து 10ஆம் வகுப்பு இயல் 1, இயல் 2, இயல் 3, இயல் 4, 5, 6, 7, 8, 9 வரையும் இருக்கும் சரிங்களா. ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லையும் ஏறக்குறைய 9 இயல்கள் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி தான் புக்கு ரெடியாக இருக்குது. புத்தகம் உங்களுக்கு பேப்பர் குவாலிட்டிலேருந்து எல்லாமே சிறப்பாக வந்திருக்கும், பிரிண்டிங்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஏற்கனவே புத்தகம் வாங்கிய நண்பர்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. ஸோ புக் இந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட், ஜெராக்ஸ் மெட்டீரியலில் பிரிண்டில் கொடுத்து ப்ரெஸ்ஸில் கொடுத்து நம்ம அடிச்சது தான் சரிங்களா. ஸோ ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் கூடிய மொபைல் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா 8681859181 999459181 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் சரிங்களா. ஸோ ஃபார்ம் ஃபில் பண்ணுறது எப்படின்றத நான் சொல்லிடுறேன். இந்த வீடியோ கீழே ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பேன், பொது தமிழ் 3 books 6th to 12th அதியமான் அப்படின்ற ஒரு ஃபார்ம் லிங்க் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய கூகுள் பே நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிட்டு இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுங்க சரிங்களா. அந்த ஃபார்மில் இருக்கிற அக்கௌண்ட் நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிட்டு இந்த ஃபார்மில் உங்கள் டீட்டெயில்ஸ், உங்கள் நேம், உங்கள் மொபைல் நம்பர், ஆல்டர்னேட் மொபைல் நம்பர், அதே போல் எத்தனை செட்டு வேணும், உங்களுடைய அட்ரஸ், அதே போல் எவ்வளோ பேமெண்ட் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அதற்கான ஸ்க்ரீன்ஷாட், டிரான்சாக்ஷன் ஐடி இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா போதுமானது. நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணது வந்து 24 ஹவர்ஸில் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் இமெயில் கொடுத்துருவாங்க. 24 ஹவர்ஸ்லேருந்து 48 ஹவர்ஸில் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் இமெயில் கொடுத்துருவாங்க. புத்தகம் எப்போ உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 20ஆம் தேதிக்கு ஏற்கனவே ஆர்டர் பண்ணவங்களுக்கு 20ஆம் தேதி டிஸ்பேச் பண்ணுவோம். உங்களுக்கு 22, 23 அந்த தேதிகளில் இனிமே பண்ணுறவங்க, ஸோ இன்னிலேருந்து இனிமே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 23, 24 அந்த தேதிகளில் டிஸ்பேச் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ 3ஆவது தொகுதி வந்த பிறகு மறுபடியும் அந்த புத்தகத்தை பற்றி உங்களுக்கு தெளிவாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதுதான் பொது தமிழ் புத்தகத்தை பற்றிய அப்டேட். ஸோ இந்த பொது தமிழ் புத்தகம் இல்லாமல் மற்ற புத்தகங்கள் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐஎன்எம், எக்கனாமிக்ஸ், ஜாகிரபி, அதே போல் சயின்ஸ் கூடிய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஸோ இந்த புத்தகம் வேணும் அப்படின்றவங்க அதியமான் டீம் வெப்சைட்டில் ப்ரீ ஆர்டர் போயிட்டு இருக்கும், அதையும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். புத்தகம் வந்த உடனே உங்களுக்கு சென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா அதியமான் டீமை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்க. நன்றியுடன் அதியமான் குழுமம் கட்டளை தவம் ஆற்றல். நன்றி, வணக்கம்.